Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 2 power play la last figure it out la question number 7 to 10 வந்து from page number 45 வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து போன வீடியோட continuation. Question number 7, circle the numbers that are the same. இதில் வந்து few numbers கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5 numbers கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பர்ஸில் எதெல்லாம் வந்து சேம் வேல்யூ கொடுக்குதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சர்க்கிள் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 by 1 போகலாம். 2 power 4 into 3 power 6. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2 power 4 into 3 power 6 அப்படியே வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, 6 power 4 into 3 power 2. இப்போ 6ன்னு இருக்கு இல்லையா, 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 2ன்னு எழுதலாம். கரெக்ட்? ஸோ இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். 6 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம எழுத போகிறோம். 6 கேன் பி ரிட்டன் as 3 into 2. ஓகே, அண்ட் தென் 6க்கு வந்து பவர் 4 இருக்கிறனால பவர் 4 போட்டுட்டு இன்டூ 3 power 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த பவரை வந்து நம்ம இன்சைட் கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த பவரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? அதாவது காமனாக ப்ராக்கெட் போட்டு பவரை வந்து காமனாக போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நம்பருக்கும் பவரை வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ விச் கேன் பி ரிட்டன் as 3 power 4 into 2 power 4. இப்போ பவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலி உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு நம்பருக்கும் நம்ம வந்து பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். விச் gives you 3 power 4 into 2 power 4ன்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு 3 power 2 இருக்குது, அதையும் வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ 3 power 4 இருக்குது, 3 power 2 இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து பேஸ் சேமா. அப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனுக்கு we have to add the powers. ஓகே, which is 3 power 4 plus 2 into 2 power 4. 3 power 4 plus 2 எவ்வளோ? 3 power 6 into 2 power 4. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 2 power 4 ஃபர்ஸ்ட் நம்பரு 2 power 4 into 3 power 6ன்னு வந்தது. இதுவும் சேம் தானே? அதாவது நம்ம ஆர்டரை மாற்றிக்கலாம் இல்லையா? மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. கரெக்ட்? ஸோ 2 power 4 into 3 power 6ம் 3 power 6 into 2 power 4ம் சேம். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 6 power 10. 6 power 10ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 6 வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 into 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஹோல் பவர் 10ன்னு போட்டுக்கலாம். இப்போ பவரை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் கொண்டு வந்து நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். விச் gives me 2 power 10 into 3 power 10. இது சேமா? இது சேம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன நம்பர் இருக்குது? 2 power 4ம் 3 power 6ம் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 10 into 3 power 10ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பரும் இந்த ரிமைனிங் நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து சேம் கிடையாது. நெக்ஸ்ட் 18 power 2 into 6 power 2. இப்போ 18 power 2வை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அடுத்தது 6 power 2வை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே, 18 power 2ன்றதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 3 into 3ன்னு எழுதலாம். 18 வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 9 times, 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 times, அகெயின் 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 time. ஸோ 2 into 3 into 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 6 எப்படி எழுதலாம்? 2 into 3ன்னு எழுதலாம். 2 into 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்ட்? இப்போ ஒரு இதையும் வந்து பவரையும் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா விச் gives me 2 power 2 into 3 power 2 into 3 power 2 into இப்போ 2வை வந்து பவர் 2வை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா 2 power 2 into 3 power 2ன்னு வரும். ஓகே, இப்போ 2க்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். 2 பேஸ் காமனாக இருக்கிறது இந்த ரெண்டு நம்பர்ஸு. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸை காமனாக போட்டு பவர்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா 2 plus 2 into 3 power 2. இது 1 2 3 இருக்குது. 3 நம்பர்ஸை வந்து நம்ம 3 பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா காமன் பேஸ் இருக்கிறனால 3 power 2 plus 2 plus 2ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2 power 4 into 3 power 2 plus 2 plus 2 is 6. 2 power 4 into 3 power 6 வந்துருச்சா? ஸோ இதுவும் வந்து சேம் தான் நமக்கு. இதையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வேல்யூஸும் நம்மளுக்கு சேம் தான். அந்த நம்பர்ஸ் ஹேவ் த சேம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 6 power 24. 6 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு. 2 into 3 ஹோல் பவர் 24. இப்போ பவரை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் கொண்டு வந்தோம்னா 2 power 24 into 3 power 24 அப்படின்னு வரும். இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இந்த அங்கே கொடுத்துருக்குற அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற 5
5 எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் 3 நம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு சேம் வேல்யூ வரும், விச் இஸ் 2 power 4 into 3 power 6 is equal to 6 power 4 into 3 power 2 which is equal to 18 power 2 into 6 power 2. புரிஞ்சுதா? Moving on to the next question, question number 8 from page number 45. Identify the greater number in each of the following. மொத்தம் 3 questions கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு நம்பராக வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, எது கிரேட்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். 4 power 3 or 3 power 4. 4 power 3 என்ன? 4 into 4 into 4. 3 power 4 3 into 3 into 3 into 3. Okay. 4 4s are 16. 16 4s are 64. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9. இங்கேயும் 3 3s are 9. 9 9s are 81. ஓகே. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெருசு? 64 81? 81 is greater இல்லையா? ஸோ 81ஓட கரஸ்பாண்டிங் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் என்னது? 3 power 4. ஸோ 3 power 4 is greater அப்படின்னு எழுதணும். ஸோ 4 power 3க்கும் 3 power 4க்கும் கம்பேர் பண்ணோன்னா 3 power 4 is greater. ஓகே. இப்போ வந்து செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் 2 power 8 or 8 power 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதில் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 power 8 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 8 power 2ன்னு இருக்குல்ல, இந்த 8 power 2 என்ன பண்ணலாம்? 8ன்றது வந்து 8ஐ வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி 2 into 2 into 2 which can be written as 2 power 3 இல்லையா? 8 can be written as 2 power 3. ஸோ 8க்கு பதில் நான் 2 power 3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 8க்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை போடணும். அப்போ ப்ராக்கெட் போட்டு 2ன்னு போடுறேன். ஓகே. பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ். பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை த பவர்ஸ். 3 2s are 6. அப்போ 2 power 6ன்னு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? பவரை கம்பேர் பண்ணலாம். பவரை கம்பேர் பண்ணிங்கன்னா எது ஹையஸ்ட் பவர்? 8 தான் ஹையஸ்ட் பவர். அதனால 2 power 8 தான் வந்து கிரேட்டர். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 2 power 8 and 8 power 2 which is greater? 2 power 8 தான் கிரேட்டர். இப்போ தேர்ட் சம் போடலாமா? சப்டிவிஷன் நம்பர் 3 100 power 2 or 2 power 100 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ இல்லை 100ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோமோ. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100ஐ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்கன்னா எப்படி வரும்னா 100ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 50, திருப்பி 2 பண்ணிங்கன்னா 25, திருப்பி வந்து 5ல் பண்ணணும். 5ல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 2 power 2 into 5 power 2ன்னு வரும். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 power 100 இருக்குது, பவர்ஸ் ஆஃப் 5 இல்லை. ஸோ கம்பேர் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், 100ன்றதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 100 power 2ன்றதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2 power 100ன்னு இருக்குல்ல, 100ஐ வந்து நம்ம பவர்ஸ் ஆஃப் பவர்ஸில் எப்படி எழுதலாம் பாருங்கள். வெறும் 100ன்றதை நம்ம வந்து எந்த 2 ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 100 வரும்? 10 into 10 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 100 வருமா? புரியுதா உங்களுக்கு? இது 100ன்றதை 10 into 10ன்னு எழுதலாம். ஸோ 2 power 100ன்றதை நான் எப்படி எழுத போகிறேன்? 2 power 10 whole power 10ன்னு எழுத போகிறேன். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 100 வரும், அதை வந்து பவர்ஸ் ஆஃப் பவர்ஸில் எழுதுறதுக்காக நான் பார்க்குறேன். ஸோ 10 into 10 100ன்னு வரும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் 50 into 2ன்னு கூட நான் எழுதலாம்ல அப்படின்ட்டு. நான் ஏன் 10 into 10 வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து 2 power 10ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், அப் டு 2 power 10 வரைக்கும் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. கரெக்டா? ஸோ 2 power 10ஓட வேல்யூ வந்து 1024. ஓகே. 2 power 10ஓட வேல்யூ 1024. 2 into 2 into 2 into 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 into 2 into 2ன்னு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1024ன்னு வரும் நமக்கு. 2 power 10 is 1024. இப்போது 2 power 10ஓட வேல்யூ வந்து நான் 1024ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஹோல் பவர் 10ன்னு எழுதலாமா? 2 power 100 நான் என்ன பண்ணேன், யூசிங் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் 2 power 10 ஹோல் பவர் 10ன்னு எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு 2 power 10ஓட வேல்யூ தெரியும், விச் இஸ் 1024ன்னு. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த பவர் 10 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 100 power 2ன்றது என்னது? 100 power 2னா 100 into 100 விச் இஸ் 1000ன்னு வரும். கரெக்டா?
100 பவர் 2ன்றது எப்படி வரும் 1000 வரும். இப்போ பாருங்க 1024 பவர் 10 அதோட 10,000 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட பவரே ஆல்ரெடி வந்து 1024 இருக்குது. இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு அதிகமாக வந்துடும். கரெக்ட். இதை வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு எஸ்டிமேஷன் மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம்னா இப்போ 10,000ஓட 1024 பவர் 10 இது பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ 1024 இன்டூ 1024னாலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து எஸ்டிமேட் பண்ணுங்கள். 1000 இதை எஸ்டிமேட் பண்ணிக்கோங்களேன். 1000 இன்டூ 1000 வந்து என்ன வரும் 1 ஃபாலோட் பை 6 zeros வந்துருதா 1 2 3 4 5 6 zeros வந்துருது. இங்கே எத்தனை இருக்குது 4 zeros தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2 பவர் 100ன்றது எப்படி வந்துருச்சு அது வந்து பிக்கராக உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ எது வந்து பிக்கர் உங்களுக்கு 1024 பவர் 10 தான் வந்து உங்களுக்கு பிக்கர். கரெக்டாக ஏன் பிகர்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜஸ்ட் வந்து ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி போட்டு பாருங்க. 1024 பவர் 10 தான் பிகர். இன் டர்ன் 1024 பவர் 10 பிகர்னா 2 பவர் 10 ஹோல் பவர் 10 தான் பிகர். இன் டர்ன் 2 பவர் 100 தான் பிகர். ஸோ அவுட் ஆஃப் திஸ் விச் இஸ் பிகர் 2 பவர் 100 தான் பிகர் தேன் 100 பவர் 2. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ சின்னதாக இருந்தாலும் பவர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வர ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புரியுதா? பவர் அதிகமாக இருந்ததுன்னா இதுலேயும் பாருங்கள் பவர் தான் வந்து அதிகம். அதனால இதுதான் பிக்கராக இருக்குது. செகண்ட் சம்லையும் பார்த்தீங்கன்னா 8 பவர் 2வா 2 பவர் 8ஆன்னும் போது பவர் ஜாஸ்தியாக இருக்கும் போது அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. தேர்ட் சம்லையும் பார்த்தீங்கன்னா 100 பவர் 2 பேஸ்ன்றது வெரி வெரி லார்ஜர் தேன் 2. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இருக்குது, இதில் வந்து 100 இருக்குது. ஸோ பவர் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக வருது. ஆனால் க்ளோசர் பவராக இருந்ததுன்னா அப்போ யூ ஹாவ் டு டூ த கேல்குலேஷன். இஸ் தட் கிளியர்? இது வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டாலே போதுமானது. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9 ஃப்ரம் பேஜ் நம்பர் 45. A dairy plans to produce 8.5 billion packets of milk in a year. They want a unique ID code, identifier code for each packet. If they choose to use the digits 0 to 9, how many digits should the code consist of? ஓகே, இப்போ வந்து ஒரு டெய்ரி வந்து மில்க் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எத்தனை மில்க் பேக்கெட்ஸ்னா 8.5 பில்லியன். பில்லியன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன சிஸ்டம்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்ஸ் இல்லையா? இந்தியன் சிஸ்டம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ 8.5 பில்லியன்றது அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, அதுக்கப்புறம் 100,000. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ன்றனால 100,000. அதுக்கப்புறம் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், ஃபைனலாக வந்து பில்லியன். ஓகேவா? இப்போ 1 பில்லியன்றது எப்படி எழுதணும்னா பில்லியனுக்கு மட்டும் 1 போட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் வந்து 0 போட்டுக்கோங்க. இதை ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஜீரோஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? 1 பில்லியன்றதை 10 பவர் 9 1 இன்டூ 10 பவர் 9 எழுதலாம், இல்லை சிம்பிளி வந்து 10 பவர் 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 9. இப்போ வந்து எத்தனை மில்க் பேக்கெட்ஸ் இருக்கு? 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. தட் இஸ் 8.5 இன்டூ 10 பவர் 9 பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இன் அ இயர். அவங்க வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோட் வேணும் அப்படின்றாங்க. அப்படின்னா 8.5 இன்டூ 10 பவர் 9 பேக்கெட்ஸுக்கு 8.5 இன்டூ 10 பவர் 9 கோட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு இதுக்கும் ஒன்று தேவைன்னா அப்போ எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் தே சூஸ் டு யூஸ் த டிஜிட் 0 to 9, இந்த டிஜிட்ஸ் வந்து 0 to 9 மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. 0 to 9னா நம்மளுக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? மொத்தம் வந்து 10 சாய்ஸஸ் இருக்கு. என்னென்ன? 0 1 2 3 4 5 6 7 8 9 நம்மளுக்கு 10 சாய்ஸஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க்கு பதில் மொத்தமே வந்து அவங்க 10 பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 10 பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அப்போ அவங்க ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் எப்படி எப்படி கோட் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0, அடுத்த பேக்கெட்டுக்கு 1, அடுத்த பேக்கெட்டுக்கு 2 3 4 5 6 7 8 9ன்னு 10 பேக்கெட்ஸுக்கும் அவங்க நேம் பண்ணிடுவாங்க. மொத்தமே 10 பேக்கெட்ஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பட்சத்தில். சப்போஸ் அவங்க 10 பேக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, 100 பேக்கெட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 100 பேக்கெட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன்.
ஓகேவா? இப்போ 100 பாக்கெட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு எத்தனை கோட்ஸ் வேணும்? ஐடென்டிஃபிகேஷன் கோடு எனக்கு வந்து மொத்தம் 100 ஐடென்டிஃபிகேஷன் கோட்ஸ் வேணும். ஓகேவா? அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்? 2 டிஜிட்ஸா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 00, 01, 02, 03, 04, 05, 06, 07, 08, 09, 09 வரைக்கும் இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவேன் நானு? இதை வந்து 10ன்னு மாத்துவேன். 10 அப்படின்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இதே மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கும். 100 பாக்கெட்ஸ்ன்றதுனால till 99 வரைக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? என்னோட ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் நான் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் கோடு வந்து நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப எனக்கு 100 பாக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நான் 2 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணணும். 10 பாக்கெட்ஸ்னா நான் வந்து 1 டிஜிட் யூஸ் பண்ணணும். இப்ப 10ன்றதை நான் எப்படி எழுதலாம்? 10 பவர் 1ன்னு எழுதலாமா? 100ன்றது எப்படி எழுதலாம்? 10 பவர் 2ன்னு எழுதலாம். இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? எனக்கு வந்து எத்தனை ஐடென்டிஃபிகேஷன் கோட்ஸ் வேணுமோ அதை வந்து நான் வந்து பவர்ல எழுதலாம். எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ ஐடென்டிஃபிகேஷன் கோடுக்கு எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அது ரெப்ரசன்ட்ஸ் தி பவர். ஓகேவா? எனக்கு எவ்வளோ சாய்ஸஸ் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குதோ அது வந்து நான் பேஸா எழுதுவேன். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? எனக்கு இப்ப வந்து மொத்தம் வந்து 5 ஐடென்டிஃபிகேஷன் கோடு எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. 5 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் கோடு வேணும். அப்ப நான் எப்படி எழுதுவேன்? 10 பவர் 5ன்னு எழுதுவேன். ஓகே, 01, 2, 3, 4 அப்படின்னு எனக்கு 5 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் கோடு நான் வச்சுப்பேன். ஓகேவா? எனக்கு எவ்வளவு வேணும்னா 10 பவர் 5 வேணும்னா எனக்கு வந்து 5 டிஜிட் கோட் வேணும்னா எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 10 பவர் 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அத்தனை வந்து நான் ஜென்ரேட் பண்ண முடியும். 10 பவர் 5 கோட்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். பேஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எனக்கு எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. இப்ப நான் வந்து வெறுமனே 0 to 9ன்ற டிஜிட்ஸ் மட்டும் யூஸ் பண்றதுனால எனக்கு சாய்ஸஸ் வந்து 10 இருக்கு. ஓகேவா? பவர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா என்னோட பாஸ்கோட் இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபிகேஷன் கோடு இருக்கு இல்லையா, அந்த ஐடி கோடோடைய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல? இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் எவ்வளோ? 8.5 into 10 power 9. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். கரெக்டா? 8.5 பில்லியன்றதா 8.5 into 10 power 9ன்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு எத்தனை கோட்ஸ் ஜெனரேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் கோட்ஸ் ரெக்வயர்டு. எனக்கு எத்தனை கோட்ஸ் ரெக்வயர்ட் பண்ணணும்னா ஐ மீன் ஜென்ரேட் பண்ணணும்னா இட் இஸ் த சேம் 8.5 into 10 power 9 தான். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா 10 பவர் nன்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதேதான். இப்ப எனக்கு வந்து டு மேக் கோட்ஸ் வித் n டிஜிட்ஸ், டு மேக் கோட்ஸ் வித் n டிஜிட்ஸ். n டிஜிட்ஸ்னா எத்தனை டிஜிட்ஸ் எனக்கு வேணும்ன்றது இப்போதைக்கு தெரியாது. ஸோ n டிஜிட்ஸ் நான் மேக் பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கோட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கோட்ஸ் என்ன? 10 பவர் n. ஓகேயா? எத்தனை கோட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணி ஆகணும்? எனக்கு n டிஜிட்ஸ்ல வேணும்னா எத்தனை கோட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணி ஆகணும்? 10 பவர் n. இந்த 10 பவர் nன்றது should be greater than or equal to 8.5 into 10 பவர் 9. ஏன்? எனக்கு வந்து கண்டிப்பா 8.5 into 10 பவர் 9 கோட்ஸ் வந்து ஐ மீன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட்ஸ் வேணும். ஸோ நான் ஜென்ரேட் பண்றது நான் வந்து டிஜிட்ஸ் மேக் பண்ணனா எனக்கு எத்தனை கோட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ண முடியும்? 10 பவர் n கோட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 10 பவர் nனா என்ன அர்த்தம்னா 1 into 10 பவர் nன்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, என்னோட வேல்யூ 9ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 into 10 பவர் 9ன்னு இருக்குமா? இதோட 8.5 into 10 பவர் 9 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டு பவருமே சேம். இப்போ 1ஐயும் 8.5ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா 8.5 தானே ஜென்ரேட் பண்ணும், 8.5 தானே பிக்கரா இருக்கும். அப்போ நம்ம ஜென்ரேட் பண்ற கோட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க என்ன பண்ணணும்னா
இந்த பவர் இருக்கு இல்லையா 10 பவர் 9ன்றது அதோட நெக்ஸ்ட் பவரை இங்க போட்டுக்கோங்க. ஸோ 10 பவர் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 பவர் 10ஐயும் 8.5ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. 10 பவர் 10 கோட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஆனால் எனக்கு தேவை 8.5 இன்டூ 10 பவர் 9 தான். அப்போ அதிகமாக நான் ஜென்ரேட் பண்ணிடுவேன். கரெக்டா? அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னோட வேல்யூ வந்து 10ஆ இருக்கும். ஓகே, n is equal to 10. என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் the ID code has. ஓகே, ஒவ்வொரு ஐடி கோடுக்கும் இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் வந்து n. ஓகேவா? ஸோ n is equal to 10. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க? If they choose to use the digits 0 to 9, how many digits should the code consist of? The code should consist of 10 digits. ஓகேவா? 8.5 இன்டூ 10 பவர் 9 விட அதிகமாக இருக்கணும்னா நம்ம வந்து 10 பவர் 10 டிஜிட்ஸ் 10 பவர் 10 ஐடி கோட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதில் பவர் வந்து 10 பவர் 10 இருக்கு இல்லையா? இந்த பவர் 10ன்றது தட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈச் கோட் ஷுட் ஹேவ். இஸ் தட் கிளியர்? கொஸ்டின் நம்பர் 10. 64 is a square number. 8 square வந்து 64. அதே மாதிரி இட்ஸ் a cube number. 4 cube வந்து 64 தான். Are there other numbers that are both squares and cubes? Is there a way to describe such numbers in general? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 64ன்றதை நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், கியூப் நம்பராகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது 64ன்றது which can be written as 8 square. 8 squareன்றது என்னது? ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 4 கியூப்னு எழுதலாம். 4 கியூப்ன்றது என்னது? இட்ஸ் a cubic நம்பர். கரெக்டா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆர் தேர் அதர் நம்பர்ஸ் தட் ஆர் போத் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்? இருக்குது. ஓகேவா? எனி நம்பர் வித் 6th பவர் இஸ் போத் a square number and a cube number. ஓகேவா? இது வந்து ஏன்னு சொல்றேன். இஸ் தேர் அ வே டு டிஸ்கிரைப் சச் அ நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நம்பரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட பவர் வந்து 6ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது வந்து ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கும், கியூப் நம்பராகவும் இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதையே எடுத்துக்கோங்க. 8 பவர் 2 4 கியூப்னு இருக்கு. இப்போ 8 பவர் 2 4 கியூப்னு இருக்கு. இப்போ 2வையும் எடுத்துக்கோங்க, 3யும் எடுத்துக்கோங்க. 2ன்றது ஒரு பவரு, கியூப்ன்றது ஒரு பவரு. ஓகேவா? ஸோ இப்போ 2க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 and 3 என்னது? 6. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு 6th பவர் உள்ள நம்பரையும் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் எழுதலாம், கியூப் நம்பராகவும் எழுதலாம். அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கே 2 எடுத்துக்கலாம். 1 வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். 1 பவர் 6னே எடுத்துக்கோங்க. அதை வந்து எப்படி எழுதலாம்? 1 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? 1 பவர் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். ஓகேவா? 1 பவர் 3 இஸ் 1 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 1 பவர் 2 இஸ் 1 1 கியூப்னு எழுதலாம். ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதனால 1 விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் 2 எடுக்கலாம். 2 பவர் 6 2 பவர் 6 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். இல்லைனா 2 பவர் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். இது ஒன்றும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு முந்தின சில வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். a பவர் m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் n ஹோல் பவர் m. பவர்ஸை வந்து ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 2 பவர் 3 ஹோல் பவர் 2வா? 2 பவர் 3ன்றது என்னது? 8 ஸ்கொயர். அதே மாதிரி 2 பவர் 2ன்றது என்னது? 4 கியூப்னு எழுதலாம். அதே மாதிரி 3க்கும் ட்ரை பண்ணலாமா? 3 பவர் 6 3 பவர் 6 எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 ஹோல் பவர் 2. இல்லைன்னா எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். வாட் இஸ் 3 பவர் 3? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 பவர் 2ன்னு எழுதலாம், 9 பவர் 3ன்னு எழுதலாம். ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ 3 பவர் 6 இருக்கு இல்லையா? அதை வந்து 27 ஸ்கொயர்னு சொல்லலாம், 9 பவர் 3ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம். 4 பவர் 6 இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 4 பவர் 6ஓட 4 பவர் 6 எப்படி எழுதலாம்? 4 பவர் 3 த ஹோல் ஸ்கொயர். இல்லைன்னா 4 பவர் 2 த ஹோல் கியூப். ஸ்கொயர் எழுதிட்டோம். ஸோ இங்கே வந்து கியூப்னு எழுதணும். ஓகேவா? ஜஸ்ட் பவர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுது? பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ். இந்த 2 பவர் 6ன்றதை தான் இந்த இடத்துல பவர்ஸ் ஆஃப் பவர்ஸில் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 2 பவர் 3
ஹோல் பவர் 2ன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போ 4 பவர் 3 எவ்வளோ? 64 பவர் 2 இல்லைன்னா 8 பவர் 8ன்ற 16. 4 பவர் 2 is 16. ஓகே, 16 பவர் 3ன்னு எழுதலாம். 64 ஸ்கொயர்னு எழுதலாம், 16 கியூப்னு எழுதலாம். ஓகேவா? ரெண்டுமே வந்து நமக்கு சேம் தான். ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. 2 பவர் a பவர் 2 பவர்னு வேணா a பவர் m n is equal to a பவர் m whole பவர் n which is equal to a பவர் n whole பவர் m. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஃபார் 2 and 3 எழுதணும்னா a பவர் 6 is equal to a பவர் 3 whole பவர் 2 which is equal to a பவர் 2 whole பவர் 3ன்னு எழுதலாம். எல்சிஎம் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு 6th பவரும். இப்போ சப்போஸ் கியூப் அண்ட் 4th பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூபுக்கும் 4th பவருக்கும் இந்த மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா 4க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன? 12. எல்சிஎம் ஆஃப் 4 and 3 வந்து 12. ஸோ எல்லா 12th பவர் உள்ள நம்பரையும் அந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? ஜென்ரல் ஃபார்ம் கேட்குறாங்க. a பவர் 6 is equal to a பவர் 3 whole power 2 which is equal to a power 2 whole power 3 அப்படின்னு எழுதலாம். இவ்வளவுதானே அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Is there a way to describe such a number in general? ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. Are there other numbers that are both squares and cubes அப்படின்றதுக்கு நீங்க இது எல்லாத்தையுமே எழுதலாம். 2 பவர் 6 வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நீங்க 3 பவர் 6 and 4 பவர் 6 வேணும்னா 5 பவர் 6 வேணாலும் எழுதிக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? பேசிக் கான்செப்ட் என்னன்னா அந்த பவர்ஸ் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா அந்த எல்சிஎம்மோட பவர். இப்போ சப்போஸ் 2 and 3ன்னு எடுத்தோம்னா 6th பவர், 3 and 4ன்னு எடுத்தோம்னா 12th பவர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இன்னும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, till then this is Jane ma'am signing off from yours mathematically.